கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆத்தா ஐஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினாமா கூப்பிட்ட ஓரளவுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை இந்த இடத்துல அந்த மகள் தீர்த்து வைக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும். துன்பமே வாழ்க்கைன்னு வந்துச்சு. ஆத்தா ஐஸ்வரி கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிடுச்சு என் பிள்ளை. எனக்கு மன நிம்மதி இல்லை, மன நிறைவில் துன்பமே என் வாழ்க்கைன்னு இருக்குது. ஆத்தா ஐஸ்வரி ஓடி ஓடி உட்கார நிழல் இல்லாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நடு காட்டில் நிற்கிற மாதிரி என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. யார் என்ன எனக்கு யார் பங்காளி அங்காளியா இல்லை அடுத்த ஆண்டு செய்வனை வச்சுருக்காங்களா, பிள்ளி சுனியை வச்சுருக்காங்களா, எனக்கு வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்குது. நிறைவில்லாத வாழ்க்கையே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சினா, ஒரு பாவம் அறியாத மக ஆத்தா ஈஸ்வரி நான் படாத கஷ்டப்பட்டுட்டேன். வாழ்க்கையில் வந்து இனி எனக்கு துன்பமே இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் வாழணும், அதுக்கு ஒரு நல்லது செஞ்சு நான் கண்ணால் பார்க்கணுதே என்னுடைய அது. ஆத்தா ஈஸ்வரி கும்பிட்டு வந்து கூப்பிடுதாய் மன உருகி வரணும். ஆத்தா ஈஸ்வரி எந்த கட்டா இருந்தாலும் அவுத்தரிச்சுட்டு வா. செய்வனை எந்த பிள்ளி சூனியமாக இருந்தாலும் அங்காளி பெருங்காளி தொழில் அடுத்த வேலை தொழில் எதிரி தொழில் மாண்டவத்தில் ஏதாவது விளக்கணுத்தா. பச்சவ பெரியாள் நீந்தேன் பெரியாள். என் பிள்ளைக்கு வந்துட்டு ஆத்தா ஈஸ்வரி யார் எதுவும் பண்ணி என் பிள்ளைய முடக்கி இருந்தா தீர்த்து வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மகளுக்கு என் தாய் தீர்வு உடுக்க வரணும். ஆத்தா ஈஸ்வரி எனக்கு மன நிம்மதியிலேன்னு இந்த மகன் வந்து உட்கார்ந்துருக்கு. துன்பத்தை தீர்த்து வை. ஆத்தா ஈஸ்வரி தாய் வாழ்க்கையில எல்லா துன்பத்தையும் தீர்த்து வை தாயி. உன்னால முடியாது எதுவுமே இல்லை. இந்த மக ஓ மண்ணில் பிறந்த மக நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. ஆத்தா ஈஸ்வரி கட்டாவ தெரியுதா, உன்னால முடியாத கட்டில தவாத்தா. நான் கட்டின அரசனால எனக்கு மன நிம்மதியிலே சொல்லியிருக்கேன். உண்மையா பையாத்தா என்னைக்கு வந்து அந்த அரசனை மனம் பிடிச்சி வந்தீங்கன்னா அன்னையே நிம்மதிக்கு போச்சு. சரியா, ஏதோ பூமியில வந்து கல்யாணம் பண்ணா 2 பிள்ளைகளை பெற்றா அது மட்டும்தான் மிச்சம். என் புருஷன் ஒரு சொல்லுபடி கேட்டதே இல்லை. நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, எகடமோட வாழ்க்கையே என் குடும்பத்துல போய்கிட்டே இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு அரசனை விரும்பி அந்த அரசனை கல்யாணம் பண்ணி நல்லா இருந்துன்னு நினைப்பேன். உண்மையா பையா? நான் நினைக்கிறது அதுதான். அந்த அரசனை கல்யாணம் பண்ணி தான் இன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பின்னு சொல்றேன். உண்மையா பையாத்தா? ஆனா இன்னைக்கு வந்து இந்த அரசனை கட்டி வந்து இன்னைக்கு கஷ்டம் ஏன் கஷ்டம்னு எனக்கே தெரியல. நான் யாருக்கு எந்த பாவம் செய்யல, துன்பமும் செய்யல. சரியா தாயி? நான் விரும்பின வாழ்க்கையை விட்டதே இப்ப நான் செஞ்ச பாவம்னு நினைச்சிட்டேன். உண்மையா பையா? எனக்கு வந்து மனசு கச்சு போச்சு தாயி. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. மனையில நிம்மதியே இல்லை. பம்பு வளர்க்கத்தையும் கூடுதல் தவிர 10 காசு என் மனையில வச்சு எடுக்க முடியல. சரியா, விரைய செலவு தெண்ட செலவு தானா வருது. பிள்ளைகளுக்கும் தாய்க்குமே வந்து மனசு கசந்து போற மாதிரியே வருது. நான் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லுது. மனசு வந்து வலிக்குது தாய். என்னால முடியல. எதையுமே ஒத்து உணர்ந்து என் குடும்பத்துல வந்து கொண்டு போக முடியல. சரியா, அடுத்தவ அண்டுனவெல்லாம் வந்து எனக்கு எப்பயுமே தொல்லையும் துயரமாத்தே இருக்காங்க. தவிர மன நிம்மதி யாராலுமே இல்லை. கூட பிறந்தவ பெற்றவ எல்லாருமே வந்து யாராச்சும் எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க. பழகுறவங்க எல்லாருமே யாருனாலுமே எனக்கு நிம்மதி இல்லைன்ட்டா. உண்மையா பையா? யாருனாலுமே நான் சந்தோஷப்படுற மாதிரி இல்லை. எனக்கு மண்டை குடைச்சலே இருக்குது அதிகமாக. சரியா, படுத்தா நைட்டில் ஏன் தூங்குறோம் எழுந்திரிக்கிறோம்னு நினைப்பியாமட்டா. சரியா, விடிகிற பொழுது விடிஞ்சிச்சுன்னு கேட்குற. காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு உலைய வச்சு சாப்பிட்டு பிள்ளைகளை அனுப்பணும் வச்சோம் அப்படின்லாம் தோணலை. சரியா, ஏதோ கஷ்டத்துக்கு நம்ம ஏதோ பிறந்துட்டோம் பூமியில வாழ்றோம்னு சொல்லியிருக்கேன். சரியா, அது மட்டும்தான் சொல்லுவேன். பூமியில பிறந்தனால வாழ்ந்துட்டு இருக்கோம். என் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல செல்வத்தை கொடுக்கணும், அதுக்கு நல்ல மாங்கல்யம் பூட்டி கொடுக்க. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைய எப்பவுமே படக்கூடாதுன்னு இருக்கேன். உண்மையா பையா? நீ சொல்ற வார்த்தையா அதே. இந்த கஷ்டத்தை என் பிள்ளைய படக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு வந்து நாங்க சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய நல்லா வாழணும். அதுவே என்னுடைய எண்ணமேன்னு சொல்லியிருக்கேன். சரியா, என் பிள்ளைக்கு வந்து எங்க கல்யாணம் முடியும்னு எனக்கு தெரியாது. என் தாய் நீ நிர்ணயிச்சு வச்சிருப்ப. சரியா, என் தாய் வந்து நீ வந்து எப்பயுமே வந்து சொந்தத்துல முடிக்க கூடாதுன்னு மனசுல எண்ணிக்கிட்டு இருக்க. சரியா, வேண்டாம் நமக்கு சொந்தம் வேணாம். அந்நியத்துல எங்கேயோ இருந்து வந்து அரசனா இருந்தாலும் நல்ல அரசனா படிச்சு ஒரு வேலையில இருக்க வேணா, 4 பேர் மதிக்கிற மாதிரி வரணும்னு சொல்லியிருக்க. உண்மையா பையா தாயி? நீ சொன்ன வார்த்தை அதுதே. சரியாத்தா, உனக்கு வந்து ரத்த சொந்தம் சொந்தமே இல்லை. சரியா, உன் பிள்ளைல ரத்த சொந்தத்தை கட்டி கொடுக்கவே முடியாது. சரியா தாயி? அந்நியம்ன்ற பேர்ல ஏதோ ஒரு வெள்ள சொந்தம்னு சொல்லிக்கலாம் தவிர ரத்த சொந்தமே இல்லை தாயி. ரத்த சொந்தத்தில் நீ மனம் முடிக்க முடியாது உன் பிள்ளைகளுக்கு. சரியா, இன்னைக்கு மன நிம்மதியை கொடுத்தா என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிச்சா அதுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னு கேட்பேன். சரியா, அதுக்கு அதுவே எனக்கு வந்து சந்தோஷம்னு சொல்றேன். ஏன்னா நான் வந்து குடும்பத்துல வந்து ரொம்ப நான் படிக்கல. அதனால நான் ஒரு கல்யாணத்தை போய் அடிமையா வாழ்ந்துட்டேன்னு சொல்றேன். உண்மையா பையா? அடிமை நான் படிச்சிருந்தா 10 ரூபா சம்பாதிச்சு இன்னைக்கு நான் தென்னாவட்டா உட்காந்துருப்பேன்னு சொல்லுவேன். சொல்றியா இல்லையா? இன்னைக்கு நான் படிக்காதனால கஷ்டப்பட்டு என் பிள்ளைய போய் அடுத்த வந்து அப்படி கை நீட்டி கஷ்டம் வந்து என் பிள்ளைய வந்து 10 காசுக்கு கட்டின புருஷனை வந்து எதிர்பார்த்து வாழக்கூடாதுன்னு சொல்லுவேன். உண்மையா பையா? அது கை ஊனி கருணம் படைக்கணும் தாய். என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளையில வந்து 4 பேர் மதிக்கத்தக்க. சரியா, உன் சொந்தத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க நீ பொம்பளை பிள்ளைலாம் படிக்க வச்சு அதுல வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்கி முடியான்னு கேட்டாளா இல்லையா? உண்மையா சொல்லு. இப்ப இல்லத்தா, முன்னாடி உன்னை சொன்னாங்க ஒருத்தவங்க. சரியா, உங்க ஆள் பழைய சொன்னாங்க. சரியா, அதெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிட்ட.
சரியா? சொல்றவங்க சொல்லட்டும். என் பிள்ளைய ஆளாக எதிரிகளுக்கு முன்னாடி அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஆளாக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. சரியா? நீங்க இருக்கணும் தாய், கூடவே நீங்க சரியா? இந்த தாய் வந்து உன் வீட்டு மூலையில கிழக்கு மூலையில பேசுறீங்க, கேக்குதா தாயி? சரியா? ஓ வாசலதே நிக்கிறி. நீ ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வரியாமல, உண்மையா பையா? சொல்லுத்தா. அதெல்லாம் ஒண்ணும் தெரியலத்தா. நான் கன்னி தெய்வத்துல வணங்கலையே தானா. உன் கன்னி தெய்வம் வருதேத்தா உனக்கு கண்ணுக்கு? தெரியலே. உன் பூர்வீகத்து தெய்வம் உன் கன்னி தெய்வம் உனக்கு வருதே? ஓமையில இல்லத்தா, உன் வீட்டுக்கு வருதே தாயி. ஒரு கன்னி தெய்வம் வருது. சரியா? அந்த தெய்வத்தை நீ முறைப்படி வணங்கி வா. சரியா தாயி? அந்த தெய்வம் அப்பப்போ உன் மனைக்கு வருது. அது என்ன நீ வீட்டுக்கு கூப்பிடல? நீ ஆனா பள்ளி சொல்ல மாட்டேதேத்தா வீட்டுல. அதையும் சொல்லல தாயி. தெய்வத்தை முறைப்படி வீட்டுக்குள்ள அழ. சரியா? உன் தெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி கடை வச்சிருக்கியாத்தா அருவாக்காருக்கு? சொல்லு தாயி. இப்ப இல்ல தாயி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு காணிக்க வச்சிருக்க. சரியா? அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு புடி மண் எடுத்துக்கிட்டு வந்து வா தாயின்னு சொல்லி வாப்பான்னு சொல்லி கூட்டிட்டு வா குலசாமிய. சரியா? அவன் வாசல்லதே நிக்கிறாங்க, உன்னை காத்து கொடுத்துக்கிட்டே நிக்கிறாங்க. சரியா? அவங்க எங்கேயும் வெளியில போகல, உன்கிட்டே நிக்கிறாங்க. எனக்கு மன நிம்மதியை கொடுங்க, இந்த இடத்துல தேடி வந்திருக்க. எனக்கு மனசுல நிம்மதியே இல்லை. என்ன சண்டை வம்பு வளர்க்கலைனாலும் எனக்கு நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொல்றேன். உண்மையா பையாதாயி? எதுவுமே இல்லைன்னா கூட என் மனசு வந்து புழிஞ்சு எடுக்குதுங்கிற. அது காரணமே தெரியலைன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. எதுக்கு தேவையில்லாம மன குழப்பம் வருதுதான்னு கேட்குறேன். சரியா? எதுவுமே இல்லாம தேவையில்லாத சண்டை வம்பு வர்றப்ப ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு யோசிச்சு யோசிச்சு உனக்கு தலைவலி உண்டாக்கிக்கிறேன். சரியா தாயி? இப்ப கேளுதா, இந்த தாயிட்ட என்னத்தா கேட்டு வந்த வரத்தை கேளுதா? அத்தா வீட்டுக்காருக்கு வருமானம் சரியில்லை, அவர் நல்லபடியா வேலை அவருக்கு வேணும். சரிதா. சரியா? இல்லைங்க, என் சொல்படி கேட்டு நல்லா படிக்கணும். அதான் எனக்கு முக்கியம். நானே சொன்னிலத்தா, வீட்டில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறதே தான் இப்போ சொல்லி வந்தி. சரியா? இந்த தாயை தீர்த்து வைக்கிறீ. இந்த தாய் சன்னதிக்கு தேடி வாதாயி. ஏன் பத்தினி தலையை கொண்டு போய் உன் மனையில வச்சு ஏன் கனியை வச்சு துணுற வச்சு தாயை என்னை வணங்குத்தா. நான் வந்து செல்வாக்க தரேன், வறுமையிலேயே வாழ்ந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு மன நொந்து உட்கார்ந்துருக்குற. இந்த தாயை தேடி வந்துட்டு இனிமேல் இந்த தாயிட்ட வந்த நீ வறுமைக்கு ஆளாக மாட்டதாயி. இனி செழிப்பமாத்தே நீ அடுத்து வரப்ப அந்த இடத்துக்கு இந்த மாலை தேடி வரப்ப செழிப்பமா அம்மா இந்த இடத்துக்கு நான் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்ற வார்த்தையோட தாய் வருவ. புரியுதாயி?